Hello guys, இன்னைக்கு TNPC exams and campus interviewsல கேட்குற most important topic encoding and decodingலேருந்து ஒரு important sum இந்த வீடியோவில் பார்க்கலாம். question பாருங்க. In a certain code, cat is written as DBU. How is dog written in that code? கேட்டுன்றது உங்களுக்கு எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபியூன்னு மாறி இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இருக்கு இல்லையா, சிக்கு அடுத்தது லெட்டர் டி அது வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிக்கு அப்புறம் என்ன இருக்குது, இதில் ஏ இருக்குது, ஏக்கு அடுத்த லெட்டர் பி, அப்போ டிக்கு அப்புறம் பி போட்டிருக்காங்க. அப்புறம் டி இருக்குது, டிக்கு அடுத்தது யூ, அப்போது டிக்கு அடுத்த லெட்டர் யூ, அப்போ யூ போட்டிருக்காங்க. டிபியூ அப்படி தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டாகையும் நீங்கள் எழுதணும். டாக் இருக்குல்ல, ஃபஸ்ட் லெட்டர் டி, அப்போது டிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் என்னது இ வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஓக்கு அப்புறம் பி, அப்போ இபி, அடுத்தது ஜிக்கு அப்புறம் ஹெச் வரும். அப்போ இபிஹெச் தான் இதுக்கான இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இபிஹெச் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இதை மாதிரி இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.